பார்க்கலாம். ஆபரேஷன் பண்ணியா? தம்பி வைக்கிறார். எதுவுமே நலமோடு இருக்க வேண்டுமடா. அயல்நாடு சென்று பட்டங்கள் படித்தவர்கள் என்னை அதிவிடத்தை காரணம் என்னவோ? என்ன காரணம் தெரியுமா? நாட்டுக்கு நான் தாண்டா மன்னர். தாய் தந்தை இருவரை நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து காசி யாத்திரை சென்று விட்டார்கள். சத்தியபுரி நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டி கொண்டிருக்கலாம். ஆமாண்டா. இந்த நாளாக எண்ணிருந்த எண்ணம் என்று. ஆமா, நீ யாரா? யாரு தாண்டி பாவட கட்டி தெரியல. இப்படி துரும்பா அடிச்சு போகிறிய. பிரியாணி சாப்பிட்டு ஊர்ல போற சோறு உங்க மட்டும் தானா உதவுது? நீங்களாம் வாரி வாரி பின்னாடி கிடையாது. ராத்திரில ஒரு முறை சாப்பிட 4 முறை சாப்பிட்டு உள்ள ஒரு அண்ணன் சோறு. நாங்களும் எவ்வளவு சாப்பிட்டு பாரு, உடம்பு ஏறமா இருக்கு. தக்காளி பழம் போல தலை 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 இருக்குது. இதை சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும், நைட்டி குடிக்க கூடாது. அடா சரிங்கடா. ஆமா, நம்முடைய அரண்மனை சின்ன வயசு துள்ளி கொண்டு விளையாடி இருக்கின்றேன். அழகான சிலை ஒன்று நிற்கின்றது. இந்த சப்ப சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? யாரோ கொண்டாடலங்க, நான் தான் 1050 ரூபாய் கட்டி எடுத்து நிக்க வச்சுக்கிறேன். இந்த சிலைக்கு மதிப்பு 1050. டோக்கன் அட்வான்ஸ். இல்ல மதிப்பே கிடையாது இந்த சிலைக்கு. டோக்கன் அட்வான்ஸ்ங்க. டோக்கன் அட்வான்ஸ் நான் தான் முதல்ல கட்டிக்கிறேன். நீ தான் கட்டிக்கிறியா இந்த சிலைக்கா? இந்த சிலையில அதிக ஓட்டம் இருக்குது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சிலைன்னு இந்த ஓட்டம் எல்லாமே இருக்கா? இந்த சிலையை முழுசா நீ பாத்துருக்கிற. இந்த அழகு வாழ்ந்த சிலையை செதுக்கிய உளி எப்பேற்பட்ட உளியாக, கூர்மையான உளியாகத்தான் இருக்கு. அது உளி இருக்கிறவங்க சொல்லணும். யாருக்கு இல்ல? எனக்கு தான் இல்ல. அடா இந்த சிலையை எங்க கொண்டு வந்தீங்க? இந்த தங்க சிலை தானடா என் மனைவி கற்சிலை. நினைக்க போறாங்க. வாடா நம்ம கூட என்ன பண்ணலாம்? தம்பி, என்னது? எனக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? போங்க, நான் உங்க மேல எனக்கு கோபம். ஏண்டா? நீங்க மன்னனாக காட்சியை தான் பார்க்க முடியல. திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏன்டா படுபாவி ஒரே ஒரு போன் பண்ணிருக்கோம்டா. போன் பண்ணலாம்னு பாத்துங்க. அப்ப கொரோனா டைம் பஸ் ஏறி போல. கொரோனா டைம் தான் கல்யாணம் நடந்ததா? 4 ஷோட்டு உள்ள போயிட்டு இருந்தாங்க. அற்புதா மணி பாட்டு வாயாச்சு. சின்ன வயசுல எப்படி சிரிக்கிறீ அதே மாதிரி போய் சிரிக்கிறேன். அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாடுறேன் பாத்துட்டியா? அப்பா யாரு அப்பா? நான் சொல்றேன். அண்ணா, இப்படி அழகு தேவதை எனக்கு அந்நியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். அண்ணே என்ன வாழ்த்துங்க, அண்ணி வாழ்த்துங்க. அண்ணே அந்த அங்கனவ புனித்துல கூட்டவர் புனித்துல மாதா புனித்து இந்த வருஷத்துல சிறப்பா நாடகம் ஆனப்பா. அப்படியா? அது மட்டும் கிடையாது. அயல்நாட்டுல வந்திருக்கீங்க. ஆமா. சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களா? ஐயோ சாப்பிடுறீங்களா? பலே ஆரிக்சி பூஸ்டி பொன்விட்டா இல்லனா மரண்டா. ஐயோ தேவடியா முண்டை என்ன கூட பிடிச்சாப்பா கேட்டா அதை நம்பித்தானே 1050 ரூபாய். நீ எதையோ எங்கேயோ பலமா ஏமாந்துக்கிற. அதனால்தானே முன்ன என்ன ஒரு பணிவு பார்த்தா தம்பி. குடும்பத்தின் குத்து விளக்கு. குடும்பத்தில் குத்து விளக்குறா எங்க குத்து விளக்குதாங்க. ஆமா, பத்தினி தெய்வம். பத்தினியும் இந்த மலையனூர்ல அடிதாண்டா பத்தினா எங்க அண்ணி. திருமணம் ஆயிடுச்சு. உங்களை பார்த்து விட்டேன், அண்ணியை பார்த்து விட்டேன். நான் இருவரும் நலமாக வாழ வேண்டும் என்று நம்முடைய தாய் தந்தை காசி யாத்திரை சென்று விட்டாங்க. இருந்தாலும் பாருங்க மைத்துல அந்த பையன் தம்பி அது ஒரு மனசுல அப்படிதானே பேசுறேன். அண்ணே உங்க மேலதான் தவறு நிறைய இருக்கு. ஏன்னா செல்ல பிள்ளைன்னு பெரிய தயிர் சோறா போட்டு வளர்த்துக்கு பாரு. அதனாலதான் ஆனத்தோடு இருக்கிறோம். 1050 ரூபாய்க்கு தயிர் வாங்கி தலை தள்ளு ஊற்றி நான் ஒரு ஆளு நக்கிட்ட போறேன். குழந்தை பேசாது குழந்தைதாவன். அண்ணே அவன் தப்பு தப்பா பேசுறான். ஏய் ஏன்னா தப்பு தப்பா பேசுற? அன்னைக்கு அவன் பிடிக்காதா? தப்பு தப்பா பேசக்கூடாது. அன்னைக்கு அதெல்லாம் பிடிக்காது. அண்ணா சரிடா, உங்களை அனைவரை பார்த்து விட்டேன். இருந்தாலும் நம்முடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தது
நோயா இருக்கு. வண்டி எடுத்து போறாய் அம்மா. ரொம்ப ஓட்டாது ஆயில் வந்துடும். ஐயோ ஆயில் ஒத்துறோம் மொத்தம். அம்மா ஆயில குடிக்கிறாண்டி. அது என்ன நடந்தது? என் தங்கச்சி எங்கே என்று கேட்டதற்கு முன்னாடி இன்ஸ்டால்மெண்ட் அண்ணே சொல்லுங்க அண்ணே. வாய் வர மாட்டேன். சாப்பிட்டாதானே வாய் வரும். சிவாஜி கணேசன் கட்டாண்டா அவனாண்ட பையா 500 ரூபாய்க்கு நைறாங்க 1000 ரூபாய்க்கு. என் தங்கச்சி முத்தாளுக்கு அவ பாடசாலையில பயிலும் பொழுது படிக்கும் போது. என்ன சும்மா சாப்பிட்டு அது என் தங்கச்சி இப்படிப்பட்டவனியா? ஒரு ஆணை கூட்டி போதாலும் பரவாயில்லையே. இவன் ஆணை இல்ல பெண் இல்ல. அண்ணா அன்னை குழு நடத்த உண்மையா? முன்ன தலைக்காணி மந்திர ஏத்தராடா அப்பா. வருதா பாருங்கடா கோபால. எனக்கு மாறுல தாங்க முடியல. ஓடி சென்று ராயில கடை மாத்திரம் தான் உனக்கு ராயில அக்காடு மாத்திரை எப்பா அது ரொம்ப பவரான மாத்திரை கிடையாது. 1848 வாங்கி ஊத்திக்கோ. மாத்திரை போட்டு ஒன்னே இருந்தாலும் திருச்சி தெரியலையாது. பேராசெட்டாமல் பேராசிட்டமால் ஓல்டு மங்கு மாத்திரை வேலைக்கு ஆகாதான். ஒரு கேஸ் வாங்கி அது போடுங்கடா தம்பி. இந்த தர்ம பத்தினி அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியம். நான் இந்த கம்பெனில நினைக்க மாட்டேன். அப்படி என்றால் அனைத்து உண்மையா? அண்ணி நான் சொல்வது அனைத்துமே சதிகார பாவி சத்தியமா உண்மைப்பா. எவ்வளோ பணமாகாதே சாப்பிடுவாயப்பா. ஐயோ இது யாரு பெத்த புள்ளையோ? வரவங்க போறலாம் சத்தியம் பண்றாங்களே. இந்த மலையில ஒரு ஆட்டம் முடிச்சு வீட்டுக்கு போறதுக்குள்ளே இந்த உயிரா இருக்கும்போது செத்து போடுமா? வாயில நான் சக்கரை அள்ளி கொட்டா நான் செத்துறப்பா. 44,000 வாங்கி நீங்களே பங்கு எவ்வளவு அட்வான்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க தெரியல. வினோத் அண்ணா அழகா எடுத்தாந்து கொடுத்தாரு 5000 ரூபாய் அட்வான்ஸ். எங்க நான் அப்பவே எத்தனை ஒயின் ஷாப்ல கட்டிச்சேன். நான் தான் பட்டு கிடக்கிறேன். நீ ஏன்டா ஒரே தங்கி ஒப்பற்ற தங்கி ஆசை தங்கி அன்பு தங்கி நினைத்து படுபாவை தவறு செய்து விட்டாளா? நீ வந்து விட்டாய். அவளை பத்தி நினைக்காதீங்க. என்னை விட அவள் மீது பாசம் அதிகமா வச்சது நீங்க. அன்பு அண்ணனுக்கு துரோகத்தை செய்து விட்டால் படுபாவி. நான் மட்டும் நாட்டில் இருந்தால் அந்த படுபாவி வெட்டி கூறு போட்டிருப்பேன். நான் கூறு போட்டிருப்பேன். யாருக்கு நான் இருவரை பேசிக் கொண்டிருக்கிறேன். அண்ணன் கொஞ்சம் சோறு வச்சிருக்குதா? இளவரசா எப்போது வந்தேன்? இளவரசே, நீங்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். நம் நாட்டில் குடிமல் அத்தனை பேரும் நாட்டை விட்டா புறப்பட்டு விட்டார்கள். ஒருவர் அழுகோடு வருகிறார். இதுல வராரு பார். என்னன்னு சொல்ல போற மகாராஜா? நான் எதுன்னு சொல்ல போற மகாராஜா? உங்களுக்கு
என்ன பையன் வசித்த மக்களா என்ன பையன் உங்களுக்கு நாசமாகி விட்டது? ஒரு ஏக்கரா லெட்டர் ஐயா பொன்னி ஒரு ஏக்கரா ஐயா ஓட்டி லெட்டர் பொன்னி பொன்னி விளைஞ்சி வர நேரத்துல துணுப்புடுமா ஊரை சுத்துற பண்ணி இந்த பண்ணியா இந்த பண்ணி வீட்டுல உட்காந்து டிஃபன் பாக்ஸ்ல சோறு போடுவோம். ஐயா வாழை வழி கிடையாது ஐயா கவலைப்படாதீர்கள். வாயில வை கிடையாது அந்த காரியத்துலப்பா. வாழை வழி கிடையாது கூசட்டியா கவலைப்படாதீர்கள். இப்போது காணுங்கள் செல்கிறேன். அமைச்சரே, இப்போது காணுங்கள் செல்ல வேண்டும். எங்களை வேட்டையிட வேண்டும். புறப்படுப்பாக வேட்டையாடும் காற்றில் வாட்டம். கானக வேட்டையாடு நீங்கள் செல்வதா சரி என்று வார்த்தை கூறுங்கள். கானக சென்று கொடிய மிருகங்களை வேட்டையாடி உடனே பட்டமளிப்பை முடித்துவிட்டு வந்திருக்கின்றார். உன் உடல் அயற்சாக இருக்கு. அரண்மனையில் ஓய்வு பெற வேண்டும். நானும் அமைச்சர் காலம் பெருப்பு சாம்பார் ஊற்றிக்கிறார். பெருப்பு சாம்பார் அண்ணி மீனோட ஊற்றிருப்பாங்க. என்ன சுவை அறுசுவையான உணவை என் வாடா உனக்கு மிச்சம் மீதி எத்தனை வந்துடாடா எல்லாமே அப்புறம் தான் ஏம்மா, இது என்ன தேவராடி ஐயா? கொஞ்சமா சாப்பிடா கொஞ்சமா சாப்பிடு சக்கரை பைத்துக்காரனா நான் சாப்பிடா உடம்புக்கு நல்லது நீ போய் சாப்பிட்டு போறான். நான் சாப்பிட்டு தான் மீதி எடுத்து வந்துக்கிறேன் ஐயோ சாமி நான் எதை பிடிக்கா தண்ணிடா தண்ணி குடிடா தண்ணி வேணாம் பில்லு கொடு. டவுன் பஸ் வந்து நிற்கிறாங்க. ஐயா அது அறுசுவையான உணவு இப்படி அறுசுவையான உணவை என் வாழ்நாளில் உண்டதே கிடையாது. அந்த மயக்க தொண்டனை கொண்டு படுத்துக்கிறாங்கப்பா. அவங்க எழுப்புறா தான் பேன்ல விடுவாங்க. ஆமா நீ அப்படியா தாயா மண்மலை நினைச்சேன் நல்லா துண்டு கொடுத்து விட மாட்டேன். எது போட மாட்டேன். ஊருரா ஆக்கு வாழா சோத்த வேலை திருப்ப வாழா பையா அப்படி சொல்லுங்க நீ அது மென்டல் அப்படித்தான் இருக்கு. நீங்க சொல்லு 1050 ரூபாய் கட்ட மென்டல். ஆமா நீ சந்தேகமா சந்தேகம் என்பது கொடிய நோய். சொல்லுங்க உடனே தீர்த்து வைக்கிறேன். எதுவும் ஒரு வாட்டி தள்ளி வை. நீ ஒரு மார்க்கமா இருக்கிற. அடுத்த மாசம் ஆபரேஷன் எடுத்து போறாங்க. கதவு சாத்திடி துணி கந்த வெளியே சரி ஒரு அடக்கம் உடக்கம் கிடையாது. நீ யாரும் அதே பாக்குற மாதிரி பாட்டு அண்ணி யாரு
பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. பெல்ட் பாரு, பெல்ட் பாரு. பெல்ட் அதுவா? அண்ணே சொல்லுங்க நீ. சொல்லுங்க நீ. நம்மளுடைய அரண்மனையில ஆ. ஒரு வெள்ள குதிரை இருக்குது. நல்ல குதிரை. அந்த வெள்ள குதிரை மீது இப்பொழுது கொண்டப்ப சவாரி செய்யறாரு. ஆமா. அண்ணனுக்கு பிறகு யாரு? அடடடடே, இதுதான் ஒரு சந்தேகமா? இதுல என்ன சந்தேகம்? அந்த வெள்ள குதிரை அண்ணனுக்கு பிறகு தம்பி நான் தான் சவாரி செய்யணும். அதுவும் வாங்கல என் போல விட்டு ஆட்டா ஆடுகிற அழைப்பு எங்கண்ணா ஏய், வெள்ள குதிரையா? ஆமாண்டா. அண்ணன் யார குதிரை? நான் ஏறுவேன். நீயா? ஏறுடா. உனக்கு ஐத்தி அட்டாதா? நான் நெட்டி முட்டி ஏறுவேன். நக்கி முட்டி போட்டு முட்டா யாரா ஆவாது? அது சொல்லுங்க நீ. ரெண்டாவது தெரியுமா? ஆ, நம்முடைய அரண்மனையில அரண்மனையில ஒரு தங்க தட்டு. ஆமா. மண்ணி தட்டு. ஏய், அரசாங்க தங்க தட்டுடா. இப்ப யாரை வச்சுக்கிட்டு கண்டிக்காத பாவனையும் தெரியல. ஐயோ, ரொம்ப இந்த வருஷம் முடித்துள்ள என்ன வந்து மாறின்னு. ஏய், தேவதக்கி அடி சொல்லுங்க நீ. அந்த தங்க தட்டுல தங்க தட்டுல இப்பொழுது இந்நாட்டு மண்ணை ஆமா அண்ணன் உணவு அருந்துவது வணக்கம். யாரும் சாப்பிடுவாங்க. அடடே, இதான் சந்தேகமா? டேய், அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டுல உணவு அருந்துவது தம்பி நான் தான்டா. நான் தான்டா தங்க தட்டுல. அண்ணன் சாப்பிட்ட தட்டுல. ஆமா. ஐயே, அது எச்ச தட்டுல. சின்ன சின்ன வயதுல இருந்து நானும் அண்ணனும் ஒரே தண்ணி தான் சாப்பிடுவோம். கொள்வாத போடுவா. அதுதான் ரத்த பாசம். நோய் வரும். ஏய், போடா. தப்பு தப்பா பேசுறேன். இந்த மாதிரி எப்பா காலாண்டு பட்சத்துல பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஆயிட்டேன். அரையாண்டு பட்சத்துல பாஸ் ஆயிட்டேன். ஆமாண்டா. அடுத்தது உனக்கு முழாண்டு பரிச்சை. ஓஹோ. இதுல பாஸ் ஆனாதான் உனக்கு அடுத்த கிளாஸ் என்ன கிளாஸ்? ஈசந்த்ரோ கிளாஸ். காலைல முடிச்சா? இல்ல அவனுக்கு முடிச்சுட்டான். எவனோட போய் மாட்டேன். இருந்தாலும் ஆ, மூன்றாவது சொல்லுங்க நீ. எனக்கு ஒரு மாதிரி சையா இருக்கு. ஐயோ, சொல்லுங்க நீ. வெக்க வந்துச்சு இப்போ. எனக்கு ஒரு மாதிரி எச்சடா, சொல்லி சூரியன் சூட்ட நீ சொல்லுங்க நீ. காரி முஞ்ச கந்தலு காரி மூஞ்ச பையன்தாம்மா. காரி மூஞ்ச பையன் வேலை ஆயிட்டா. அடி நம்சில இருக்க கம்சில விட்டு போனேன். எங்கடா பார்த்தேன்? எங்க பார்த்தேன்? பார்த்தேன் எங்க பார்த்தேன்? பார்த்தேன் பெருமாள் கோயில். என்ன பண்ணேன்? பார்த்தம்பர் அத்தோடு அப்படியே இரு. அதை பார்த்து எப்படியாவது மனம் தெரிஞ்சிருயா? திட்டலையே. எத்தனை முறை தான் ஜென்மத்துல வரும். ஜென்மத்துல எத்தனை முறை தான் உரைக்கிறது. எப்படியாவது மனம் தெரிய பார்த்துக்கணும். ஏன்டா என் பாவத்தை சின்ன பிள்ளைங்களா பண்ணுகிற நல்ல விஷயத்த வாங்கி வர மாதிரி இருக்கு. சொல்லுங்க நீ. மூன்றாவது என்ன தெரியுமா? சொல்லுங்க நீ. நம்முடைய அரண்மனையில பச்சனை மெத்த இருக்கு. மத்தியில மெத்த இருக்கு. நானும் கூட தான் படுத்து உறங்குறோம். ஆமா. அண்ணன் காலக்க போயிருக்காரு. ஒருவேளை அங்கே செத்துட்டா. ஐயோ, எங்க அண்ணன் எனக்கு தெய்வம் மாதிரிடா. என்னப்பா சொல்லிட்டாங்க நாங்க? அவர் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழணும்டா. சும்மா கையில தலை கேட்டாங்க. ஐயா, என்ன? அடி, மறந்து கூட இந்த வார்த்தையை சொல்லாதீங்க அண்ணி. ஏய், சும்மா காட்டியாடா. சொல்லக்கூடாதுடா. சொல்லக்கூடாதுடா அண்ணி, சொல்லாதீங்க அண்ணி. டேய், எனக்கு பயமா இருக்குடா. சும்மாடா, என் செல்லம். என் சேட்டு. ஐயோ. கத்திரேஸ்தரன்டா. அடே, ஏண்டா அண்ணி, அந்த ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. கதைக்காக செத்துட்டா. அவன் மணி பாட்டு வாய் அடங்க மாட்டான் போல. அது குத்துறா அவன அப்படியே. குத்துறா அப்படி பண்ணாதா. என்ன பாக்கறது போல செய்யுது. அண்ணே. என்னடா கதை? நீ சொல்லாதீங்க, என்ன சொல்றா? அந்த வார்த்தையை சொல்ல நான் சொல்லுடா. ஒழுங்கா சொல்லி புரியுது. கேக்குறா. எப்படி அதுக்கு வெறி எடுத்து பாருங்க. ஒருவேளை செத்துட்டா. ஆனா ஒரு கதைக்கு வாங்க.
என்னவோ பல்லு போட்டு எழுந்தாதான் வேலைக்கு அவன் எழுந்துடுறான்ற நானும் ரொம்ப நேரமா எழுந்து ஒருவேளை மண்ணை சேர்த்துட்டா அந்த பஞ்சு மெத்தல தனியா பஞ்சு சொல்லுங்க பயமா இருக்குது. ஐயோ ஏன்டா பயப்படுற? அண்ணன் யார வெள்ள முதியில யார அண்ணன் சாப்பிட்ட தங்க தத்துல சாப்பிடுற அண்ணன் செத்துட்டா அண்ணி அண்ணி கூட யார் பொறுப்பிட்டு? ஐயோ 3 கேள்வி கேட்டீங்க, 2 கேள்வி சரியான பதில் சொல்லிட்டேன். இந்த 3வது கேள்வி பத்தி தெரியலடா. ஏன்டா எதுக்கு தெரியல? பதில் அண்ணி ஏன்டா ஏன் தெரியல? சொல்லக்கூடாதா? இந்த மாதிரி பேசினா வாயில கோலை விட்டு ஆட்டு 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 ஆட்டுடுவேன் அப்படின்னு நானும். ஆமாண்டா ஆட்டுவேன். முடிச்சுட்ட பையன் உனக்கு பொம்பளை காட்டுற அறிவிட்டோம் பொம்பளையா? அண்ணா இந்த மறுபடி எப்படி வந்தேன் சொல்லுண்ணா. துணிக்காண்டி எடுத்து உள்ள வச்சாங்க, அதை பார்த்து. ஏய் அது எடுக்கட்டும். அதான் கோத்தாலி பொம்மாலி சைக்கிள் விட்டு ஓட்டம். மானாவாரம் தானமோட சூத்த அறுத்துரு சூப்பர் சூப்பர். வாடா இங்க பாத்து வாடா டேய் வாடா வாடா ஆம்பள வாடா. ஆம்பளையா? மல்லு தான மாட்டாங்க. இந்த மல்லு தான ஒண்ணுமா நீ மூச்சுங்கறா? அதே நான் கேட்ட மேட்டுக்கு வரேன். ஐயோ எப்பொழுது அரமனை பார்த்து நான் அப்போ உன்னை ஆசைப்பட்டேன். அதனால ஐயோ அதே 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 அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சம்பந்தி. பத்திரத்துல பிள்ளையாக பாக்குறே சொல்லாட்டா நான் தான் பார்த்து நச்சு பாம்பே, நீ பெண்ணா அல்லது பேயா? நீ தாய் வயிற்றுல பிறந்தியா அல்ல தெருவுல போடுற வெறி பிடிச்ச சொறி பிடிச்ச நாய் வயிற்றுல பிறந்தியா? வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே. நான் கோபால ரோட்டார கட்சி போறான். அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு எதுக்கு அவ்வளவு வேகமா போறேன்னு எனக்கு தெரியும். பார்த்த ஒண்ணு நீ எதுக்கு வேகமா போறேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா அம்மா 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 நீ பாலை குடிச்ச நீங்க நடந்த விஷயத்தை எப்படி அண்ணன் எடுத்து கூறி உன்னை நாட்டை விட்டே துரத்தண்டி. ஐயோ ஐயோ என்ன சொல்லாதீங்க. ஐயனா சொல்லாதீங்க. பொண்ணு சாமி பொண்ணு சாமி நீங்க சின்ன சிறு வயது முதல் அயல்நாடு சென்று பட்ட படிப்பு முடித்து இப்பதான் தாயகத்தில் இருக்கீங்க. ஆமா, அந்த அயல்நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்து படித்த கல்லூரி அல்லவா? அங்க இரவு நடந்திருக்கலாம்ப்பா. அதனால நான் சோதித்து பார்த்தப்பா. அவ உன்னை டெஸ்ட் பண்ணப்பா. நாங்க வீட்டுல டெஸ்ட் பண்ணுவோம். என்ன டெஸ்ட் பண்றீங்க? யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் எப்படி பண்றது? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அதெல்லாம் உடம்பு எப்படி இருக்குதா? நல்லா இருக்கு, சூப்பரா டெஸ்ட். இந்த மலையில சாப்பிட்டது காலையில சொல்லுவேன். எவ்வளவு தக்காளி கலந்துக்கிறாங்க, எவ்வளவு சிக்கன் போட்டாங்க, எவ்வளவு மசாலா, அதெல்லாம் கரெக்டா சொல்லிடுவோம். சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவா. அருமையான டெஸ்ட். திறமை. நான் பாய் இல்லைங்க, நான் கேரு. அடே
உடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் வாடி என்ற போடி என்ற வசமாறி போய்து விட்டேனே. என்ன மன்னித்து விடுங்களாண்டி, என்ன மன்னித்து விடுங்களாண்டி. ஆனாலும் அண்ணே இந்த ஊர்ல கிடையாதுடா. நாக்கு வளப்பள்ளி பரபரப்பு பேசுவாங்களேப்பா. அதனால ராஜா இங்க நடந்த விஷயத்தை யாருக்கு சொல்ல மனசோட ஒரு சாத்தி. அண்ணே என்ன பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட இந்த சத்தியபடி நல்லவனாக வாழ்வேனா என்று பரிசோதனை செய்திருக்க மாட்டாங்க. அண்ணே நீங்க உடைய மானத்திலிருந்து பரிசோதனை செய்தீர்களே, இந்த நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் தவறாக பேசிவிட்டேனே. அண்ணே இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் பிரிவே தவிர இங்க நடந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம் சத்தியம். உடைய தம்பி இப்படி தவறு செய்வனா என்று சிந்தித்து பாருங்கள் அண்ணா. நான் நிரபராதி அண்ணா, நான் குற்றமற்றவள் அண்ணா. இவன் எல்லாம் முடியாது. ஒரு தாசி சொத்துக்கு சொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு நடந்தது வந்திருக்காரு சொல்லிட்டு அரிசி உணவு சமைச்ச பண்ணி காணங்க போனீங்க. ஆமா சாப்பிட்டான்ப்பா நல்லா 7 லோடி யாத்திரை.
எப்பா சாப்பாடு இல்ல கறி குழம்பு தான்பா கேக்குறான். ஏழாவது சாப்பிடுறது ரசம் பாவி தூளமா நின்னுக்கிறாங்க. நல்ல தூளம் மாதிரி இருக்கிற பத்தி அர்த்தம் பண்ணா 6 சாடு பழகுது. எப்பா இவனே இந்த கையில வகை வகை சமைச்சு பண்ணி பாவிக்க ஏன் சிரிக்கிறான்னு தெரியல. எனக்கு அவன் 3 கேள்வி கேட்டான். 2 நான் கடமை கண் கண்டு தெய்வம் கல்லான கடமை புல்லான புரிசு காலப்பெல்லாம் அவன் என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டானே. என்ன கேட்டா? இந்த ஊர்ல எத்தனையோ ஆம்பளைங்க இருந்தா கூட அவங்க தெரியுமா நடந்து வந்தா கூட அவங்க குடிச்சுற நிறுவனம் நடந்துகிட்டே போவாங்க. என் கண்ணு எந்த ஆம்பளைங்க இதுவரை ஏறிட்டு பார்த்துட்டே கிடையாது. என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டா நீ என்ன கேட்டா? அண்ணி அப்படி அரண்மனையில பஞ்சு மெத்த இருக்கு யாரு படுத்து ஒரு கேட்டா நான் 10 மாசம் இந்த வயிற்றுல சுமந்து கக்கலனா கூட பெற்றெடுத்த பிள்ளையா பெற்றெடுத்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டு நான் மறைக்காம நானும் வந்தவ படுத்து ஒரு நிமிஷம் சொன்னேன். நீ சொன்ன அதுக்கு இந்த பாதி கேக்குறான். இவன் விலகு வாடா விலக மாட்டா நல்லா இருக்க மாட்டாங்க. நீ சாம கொடுக்க பத்து நீ சாம கொடுத்தா 10 விட நீ சாம கொடுக்க என் பத்தினி ஆச்சு. என்ன கேட்டா? பஞ்சு மக்கள் அண்ணன் செத்துட்டாங்க. தண்ணி அழுதுற படுக்க யாரும் வரமாட்டாங்க. யாருக்கு தெரியுமா? அப்படியே நீயடா என் தம்பி அட பாவி நிறுத்தி விட்டாயடா சதிகார அமைச்சரே. மாறு கண்டு மட்டும் வேவாதுங்க. அமைச்சரே, இந்த பரவாயில்லை என் மனைவி யாரை நினைத்து விட்டால் இனிமேல் இவனுக்கு தம்பியே கிடையாது. தக்க தண்டனை என்னடா துரோகம் செய்தேன்? மாமா என்ன கட்டி பிடிக்கிறீங்க? நீங்க இருவரும் அண்ணன் தம்பி தானே? காதலியா? அப்படி என்றால் இவருடைய அண்ணனை திருமணம் செய்தது எல்லாம் நடிப்பா? அடா துரோகிகளா, அடா பாவி. அப்படி என்றால் அவனை கூட்டி கொடுத்தாயா நாட்டியே கெடுத்தாயா? அங்கே இருக்க வேண்டியவன் இங்க வந்ததுக்கு அவரையவன் அவன் என்ன செய்ய வேண்டாம். இதை விடிய மழித்து விடுகிறேன் பொழுதே மறுக்கடா. புறப்படு சாகட்டமடைய
அம்மா மட்டும் தூங்கலான்னு பாக்குறியா இறைவா